ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பண்ணிக்கிற பிரசன்ன ஜோதிடர். நம்ம இன்றைக்கி 2024 குரோதி வருடத்துடைய குரு பெயர்ச்சி பலன்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. இப்போ இந்த திருக்கணிதப்படி குரு பெயர்ச்சி 30/4/2024 சித்திரை மாதம் 17ஆம் தேதியும், வாக்கியப்படி குரு 1/5/2024 சித்திரை மாதம் 18ஆம் தேதியும் குரு மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த குரு பயிற்சி பலன்கள் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கும் சரி, மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் சரியாதாக இருக்கும். 100% அக்யூரேட்டான பலன்கள் வேணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகம் இருக்குல்லையே, பர்த் ஹாரோஸ்கோப், அதில் கிரகங்களுடைய நிலைகள் என்ன தசாபுத்தி ஓடிட்டு இருக்கு, கோச்சாரத்துடைய பலன்கள் எல்லாத்தையுமே நம்ம கால்குலேட் பண்ணி தான் ஒரு 100% அக்யூரேட்டான பலன்களை சொல்ல முடியும். இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய இந்த கோச்சார குரு பெயர்ச்சி பலன்களும் உங்களுக்கு சரியாக தான் இருக்கும். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் குரு இவ்வளோ நாளாக உங்களுக்கு 4ஆம் இடம், அதாவது அர்த்தாஷ்டம ஸ்தானத்தில் இருந்த குரு 5ஆம் இடம் அதிர்ஷ்டமான குருவாக உங்களுக்கு இப்போ மாறியிருக்காரு. மகர ராசி மகர லக்னம் அப்படிங்கிறவங்களுக்கு குரு ரொம்ப அற்புதமான பலன்களெல்லாம் கொடுக்க போகிறாரு. முக்கியமாக மகர ராசியில் பிறந்து இப்போது உங்களுக்கு குரு திசை போயிட்டுருக்கு அப்படின்னா சூப்பரான டைம், அதாவது உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றக்கூடிய டைமாக தான் இது அமையுங்க. ஏன்னா 5ஆம் இடத்துலேருந்து உங்களுக்கு குரு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை பார்க்குறாரு, 9ஆம் இடத்தையும் பார்க்குறாருங்க. அவ்வளோ அற்புதமான பலன்களெல்லாம் கொடுக்க போகிறாரு. முக்கியமாக உங்களுடைய பிஸ்னஸில் நல்ல லாபம், அதாவது கோடிகளை கொட்டி குவிக்கக்கூடிய நேரமாக தான் இது அமையுது. 11ஆம் இடம் அப்படிங்கிறது குபேர சம்பத்துக்கு ஒப்பான நிதி நிலையை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அதை குரு பார்க்குறாரு. குருனாலே என்னதுங்க, கோடின்னு அர்த்தம். சுக்கிரன் அப்படின்னா லட்சம் அப்படின்னு அர்த்தம். அதாவது உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் ரொம்ப நல்ல முறையில் டெவலப்மெண்ட்டுக்கு உறுதியான பலன்கள் உங்களுக்கு உறுதியாக உண்டுங்க. அதாவது முக்கியமாக நீங்கள் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் எனக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களோ அத்தனை விஷயமே. ஏன்னா 11ஆம் இடம்ங்கிறது ஆசை அபிலாசைகளை குறிக்கக்கூடியது. உங்களுடைய நியாயமான ஆசைகளை என்ன செய்வார் குரு இந்த குரு பெயர்ச்சியில் பூரணமாக நிறைவேற்றி கொடுக்க போகிறாரு. 5ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய குரு என்னென்னா அதிர்ஷ்ட குரு, ஐஸ்வர்ய குருன்னு சொல்லுவாங்க. 5ஆம் இடம்ங்கிறது ஐஸ்வர்ய ஸ்தானம், லக்ஷ்மி அப்படின்னு குறிக்கக்கூடிய ஸ்தானமும் 5ஆம் இடம் தான். ஏன்னா 5ஆம் இடத்துல A to Z எல்லாமே நல்ல விஷயங்கள் தான். ஒரு சிலருக்கு 9ஆம் இடம் கூட பாதகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் 5ஆம் இடம்ங்கிறது அனைத்து ராசியுமே 12 ராசிகளுக்குமே என்னென்ன 5ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியது. நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க, ஒரு நல்ல விஷயங்கள் உங்களை தானாக தேடி வரும். ஒரு சின்ன தூக்கி போடக்கூடிய விஷயங்கள், சரி இதை வச்சிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. அந்த விஷயங்கள்லேருந்து திடீர்னு உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடச்சிருங்க. அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நம்ம பெரிய லெவலில் எஃபர்ட் போடாமல் நமக்கு ஒரு பலன் கிடைக்கிறது தான் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது. சரிங்களா? அந்த விஷயங்கள் எல்லாமே தானாக தேடி வரும். இயற்கையாகவே மகர ராசி மகர லக்னம் என்னென்னா பெரிய லெவலில் உழைப்பை போடலைன்னா கூட அவங்களுக்கு சில பிராப்தங்கள்லாம் தானாக தேடி வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. உங்களுக்கு 7.5 சனி முடியல அப்படின்னு மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க. 7.5 சனி கடைசி இதில் இருக்குது உங்களுக்கு. ஆனால் இப்போ குருவோடைய பார்வை இருக்கனால அந்த 7.5 சனியோடைய பாதிப்பெல்லாம் 1% கூட உங்களுக்கு இருக்காது. நல்ல பலன்கள் மட்டும்தான் அனைத்துமே. ஏன்னா 11ஆம் இடத்தை பார்க்குதுன்னு சொல்லிட்டேன் இல்லையா? உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் சரி, தொழிலில் இருக்கவங்களுக்கும் சரி இது அற்புதமான காலம்ங்க. அதாவது தொழில் ரீதியாகவும் சரி, உத்தியோக ரீதியாகவும் வெளிநாடு வெளி மாநிலங்கள் செல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. கவர்மெண்ட் ஜாப்னா ப்ரொமோஷன் கிடைக்கும். அது மாதிரி எந்த மாதிரி ப்ரொமோஷன்னா உங்களுக்கு சீனியர் இருந்தால் கூட அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அதிலிருந்து அந்த போஸ்டிங்லேருந்து நீக்கிட்டு அதுக்கு நீங்கள் போகக்கூடிய அமைப்புகள்லாம் வந்துடுங்க. ஏன்னா குரு 11ஐயும் பார்க்குது, 9ஆம் இடத்தையும் பார்க்குது. 9ஆம் இடம்ங்கிறத பதவி உயர்வை குறிக்கக்கூடியது. அதே மாதிரி சமூகத்தால் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். சொசைட்டியில் பெரிய மனிதர்களுடைய தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இவ்வளோ நாளாக இவங்கக்கிட்ட நம்ம ஃப்ரெண்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினச்சிட்டு இருந்த விஷயங்கள்லாம் இப்போ நடக்கும். பெரிய மனிதர்கள்லாம் தானாக உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை தேடி கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இவ்வளோ நாளாக நீங்கள் நிறைய விஷயங்கள் போட்டிருப்பீங்க. ஆனால் அந்த அத்தனை விஷயங்களும் வெளிக்கொண்டு வர ஏதோ ஒரு தடையினால் என்னென்னா உங்களை நீங்கள் வெளிப்படுத்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். அந்த சூழ்நிலைகள்லாம் மாறி பெரிய லெவலில் நீங்கள் யார் அப்படிங்கக்கூடிய உங்களோட திறமைகள்லாம்
எல்லாம் வெளிப்படக்கூடிய காலகட்டமாக தான் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமையும். படிப்பை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துல குரு இருக்கனால 9ஐயும் பார்க்குது, 11ஐயும் பார்க்குது. படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இது ஒரு பொற்காலம்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்னென்ன விஷயமெல்லாம் பண்ணுறீங்களோ அது எல்லாமே சக்ஸஸ் ஆகும். போட்டித் தேர்வுகளில் வந்து நீங்கள் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து என்னென்னா ஐஏஎஸ், ஐபிஎஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும். திடீர்னு ஒரு போஸ்டிங் கிடச்சிரும். கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் இது ஒரு சூப்பரான காலகட்டமாக அமையுதுங்க. முக்கியமாக நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஜாப்க்கு போகணும் அப்படின்னா முயற்சி பண்ணுங்கள். 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால திடீர்னு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுத்துருவாரு. நீங்கள் நல்லா படித்து எழுதுனீங்கன்னா உங்களுக்கு அதாவது காசு பணம் எதுவுமே கொடுக்காமே நல்ல போஸ்டிங்லாம் அமைஞ்சிரும். உங்களுடைய திறமைக்கு மதிப்பு அளிக்கக்கூடிய டைம் தான் இந்த டைமு. கரெக்டாக இவ்வளோ நாளாக வந்து மென்டல் டிப்ரெஷன் இருந்தால் கூட இந்த குரு பயிற்சி அதை எல்லாமே என்ன செய்யும் சால்வ் பண்ணிட்டு பெரிய பெரிய விஷயங்கள்லாம் தேடி வரக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு உறுதியாக உண்டுங்க. அதே மாதிரி கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது வந்து சூப்பரான காலம். கலைத்துறை அப்படிங்கிறக்கூடியது வந்து மகர ராசி திருவோண நட்சத்திரங்களுக்கு இயற்கையாகவே அந்த பிறவியே வந்து என்னென்னா கலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு, அதாவது மியூசிக்காக இருந்தாலும் சரி, அது வந்து வேறு சினி ஃபீல்டாக இருந்தாலும் சரி, எந்த ஃபீல்டாக இருந்தாலும் கலைன்னு ஒரு விஷயம் வந்துட்டாலே அந்த துறை சம்மந்தப்பட்டவங்க எல்லாத்துக்குமே இது ஒரு பொற்காலமாக தான் இருக்கும். ஏன்னா 5ஆம் இடத்துல வந்து இருக்கக்கூடிய குரு வந்து உங்களையே யார் அப்படின்னு வெளிக்கொண்டு வரக்கூடிய காலகட்டம். அது உங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் தானாக தேடி வரும். பெரிய பெரிய விருதுகள் கிடைக்கும். நீங்கள் போடக்கூடிய சின்ன சின்ன முயற்சிகள் எல்லாமே வந்து உங்களுக்கு கை மேலே பலன் கொடுக்கும். இவ்வளோ நாளாக உங்களுக்கு வாய்ப்புகள் இல்லைன்னா கூட இந்த காலகட்டத்தில் வாய்ப்புகள் தானாக தேடி வரும். 11ஆம் இடம்ங்கிறதுனால நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதாவது நல்ல பணம் லாபத்தோடு உங்களுக்கு தேடி வரும். அதாவது உங்களுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு இண்டிபெண்ட் மியூசிக்கராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்காக சொல்கிறேன். இவ்வளோ நாளாக உங்களோட திறமைகள் மட்டும் வெளிக்கொண்டு வந்தால் பரவாயில்லன்னு நினைப்பீங்க. ஒரு பெரிய கம்பெனி உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்டை கொடுத்து நீங்களே இதை பண்ணுங்கள், ஒரு கான்செப்ட் கொடுத்து பண்ண சொல்லுவாங்க. அது மூலிமா நல்ல கோடிக்கணக்கான சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் உறுதியாக உண்டு. அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு பெரிய பெரிய பதவிகள்லாம் உங்களுக்கு மேலிடம், கட்சியோடைய மேலிடத்துலேருந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பதவி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், பொதுமக்களுடைய ஆதரவுகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப நிறைய இருக்கும். கட்சிகளில் இருந்து இவ்வளோ நாளாக உங்களுக்கு கூட இருந்து என்ன செய்வாங்க, உங்களுடைய வளர்ச்சியை தடை பண்ணிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, அது எல்லாமே மாறி கட்சி மேலிடத்துலேருந்து உங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்து மக்களுடைய ஆதரவும் சப்போர்ட்டும் கிடைக்கக்கூடிய டைம் தான் இது. பொதுமக்களால் ஆதரவு இருந்தாலே அரசியல்வாதிகள் பெரிய உயர்வான நிலைக்கு போக முடியும். அந்த காலகட்டம் தான் இது. பெண்களை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப சூப்பரான டைமுங்க. ஏன்னா 5ஆம் இடத்தை பார்க்குது. முக்கியமாக வந்து காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சக்ஸஸ் ஆகும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. காதல், ஏன்னா 5ஆம் இடத்துல, அதாவது காதலில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அது எல்லாமே சால்வ் ஆகும். 11ஆம் இடத்தையும் பார்க்குது. 9ஆம் இடம்ங்கிறது தான் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை. அப்போது இவ்வளோ நாளாக பேரண்ட்ஸ் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலைன்னா கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பேரண்ட்ஸு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆசீர்வாதம் பண்ணி உங்களுக்கு என்னென்ன திருமணத்தில் தான் அது முடியும். 11ஆம் இடம்ங்கிறது விருப்ப திருமணம். ஸோ அதனால் காதல், லவ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். திருமண பிராப்தம் உறுதியாக உண்டு. ஏன்னா 11ஆம் இடத்தை பார்க்குது. அப்போது லவ்வில் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகி அது பேரண்ட்ஸோடைய சப்போர்ட்டோடையே உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. புத்திர பாக்கியம் உண்டு. இவ்வளோ நாளாக உங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு குழந்தை இல்லைனா கூட இந்த குரு வந்து 5ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. சந்தான பிராப்தத்தை பெற்றுக் கொடுப்பாரு. அதாவது டிலே ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். குலதெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு அங்கே உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் எப்படி வழிபாடு, அதாவது பொங்கல் வைத்தோ அல்லது பலி பூஜைகள் பண்ணியோ, எந்த விஷயமும் வந்து எந்த இது வந்து உங்களுடைய சம்பிரதாயத்தில் இருக்கோ அந்த சம்பிரதாயப்படி நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணீங்க அப்படின்னா புத்திர பாக்கியம் இயற்கையாக வரதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் எது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை நடைமுறைப்படுத்துங்க. இவ்வளோ நாளாக யோசிச்சுட்டு தான் இருந்திருப்பீங்க. நடைமுறைப்படுத்த வேண்டிய காலம் வந்து வந்துருச்சு. ஏன்னா குருபலம் உங்களுக்கு இருக்குது. அப்போது அதுக்குண்டான விஷயங்கள் பண்ணுங்கள். சோர்ஸ் இல்லை, எனக்கு சப்போர்ட் இல்லை அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் நடைமுறைப்படுத்த ஆரம்பிக்கும் போதே அதுக்குண்டான சோர்ஸு சப்போர்ட் எல்லாமே தானாக தேடி வந்துடும். என்கிட்ட பணம் இல்லையே, எங்கள் வீட்டில் எனக்கு சப்போர்ட் பண்ணலையே அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. வீட்டிலேயே இவ்வளோ நாளாக வந்து தடை பண்ணிட்டு இருந்தால் கூட இந்த டைமில் வந்து என்னென்னா நீங்கள் பண்ணுன்னு உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. அதே மாதிரி வெளியூர் வெளி மாநிலம் போகும்போது மட்டும் நீங்கள் வீட்டில் சொல்லிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா 9ஆம் இடத்தை பார்க்குது. நீண்ட தூர பிரயாணங்கும்போது உங்களுக்கு அலைச்சல்னால சிறு சிறு
தலைவலியோ அல்லது இப்போ ஹெல்த்து சம்மந்தப்பட்ட இஷ்யூவோ வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 11ஆம் இடம்ங்கிறது வந்து லாபம் மட்டும் இல்லை, பாதகமும். ஏன்னா டயர்ட்னால, ஓவர் டயர்ட்னால ஏதாவது ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது மயக்கம் வர்றது, இந்த மாதிரி சின்ன சிறு விஷயங்கள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அதாவது ஆடை ஆபரண சேர்க்கையெல்லாம் உண்டு. உங்களோட விஷயங்களில் பெரிய லெவலில் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ஒருத்தங்க புதுசாக அதாவது பெரிய லெவலில் வரணும்னா அவனுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்பு அப்படின்னு. இந்த வாய்ப்பு கிடைக்காம தான் நிறைய பேர் அவங்களுக்கு திறமைகள் இருந்தும் முன்னேற முடியாமல் இருக்கிறாங்க. ஆனால் இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக தானாக தேடி வரத்துக்கு உண்டுங்க. தானாக தேடி வரும் இந்த குரு பெயர்ச்சியில். அதை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உறுதியாக நீங்கள் கோடீஸ்வரன் தான். ஏன்னா 11ஆம் இடத்தை பார்க்குது. 11ஆம் இடம் தான் ஆல்ரெடி என்ன சொன்னேன், அதாவது குபேரனுக்கு ஒப்பான நிதி நிலையை கொடுக்கக்கூடிய விஷயங்க. அதை குரு பார்க்குது. அப்போது வாய்ப்புகள் இருக்குது இல்லையா, அது தானாக தேடி வரும்போது அதை கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மகர ராசிக்காக அத்தனை பேருமே என்னங்க கோடீஸ்வரன் தான் இந்த குரு பெயர்ச்சியில். ஓகேங்களா? இந்த குரு பெயர்ச்சி வந்து உங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன்கள் எல்லாம் கொடுத்துருக்குது. நீங்கள் எங்களுக்கு 7 சனி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால நீங்கள் அதை தட்டி போடாதீங்க. ஏன் அப்படின்னா 7 சனி வந்து நெகட்டிவ் எண்ணங்களையும் சோம்பேறித்தனத்தையும் அதிகமாக கொடுத்துரும். ஆனால் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை கொடுத்துருக்கு. அதனால் அந்த 2 விஷயத்தையும் தனியாக ஒதுக்கி வச்சுட்டு இந்த குரு பலனை நீங்கள் என்ன செய்யணும், பூரணமாக அனுபவிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். உங்களுடைய ராசியை வந்து குரு பார்க்குறாரு. அதனால் வந்து என்னென்னா நிறைய நல்ல பாசிட்டிவான விஷயங்கள்லாம் வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா குரு வந்து என்ன செய்வார், 100% நல்ல பலன்களை மட்டும்தான் கொடுப்பாரு. குருவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒபீடியன்ட்டு. ஸோ பெரியோர்கள் உங்களுக்கு சில விஷயங்கள் முடிவெடுக்கிற விஷயங்களை உங்களால் எதுவும் பண்ண முடியல, குழப்பமான மனநிலை இருந்துச்சுன்னா பெரியவங்க கிட்ட கேளுங்க, சஜஷன் கேளுங்க. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா இயற்கையாகவே குரு உங்களுக்கு 12ஆம் அதிபதியாக வந்ததுனால நீங்கள் நாலேஜ் தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு கைட் பண்ணும்போது சூப்பராகவும் நீங்கள் ஒரு முடிவெடுக்கும் போது அது உங்களுக்கு பாதகமாகவும் அமைஞ்சிரும் நிறைய டைமில். ஸோ இந்த விஷயம் நான் எடுக்கிறேன், செய்ய போகிறேன், இது எனக்கு நல்லா அமையுமா அப்படின்னு உங்கள் பேரண்ட்ஸ் கிட்டேயோ அல்லது உங்களுடைய நலம் விரும்பிகள் இருப்பாங்க இல்லையா, வெல்விஷர்ஸு, அவங்கக்கிட்டேயோ ஒரு டைம் டிஸ்கஸ் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவங்ககிட்ட ஒரு டைம் டிஸ்கஸ் பண்ணுங்கள், அவங்க என்ன செய்கிறாங்கன்னு. இது யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னா உங்களுடைய வளர்ச்சியில் யார் சந்தோஷம் அடைகிறாங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்கள். அது பண்ணும்போது அப்படி இல்லைன்னா உங்களுக்குள்ளேயே பல முறை சொல்லி பாருங்க, அது நல்லா வருமா, அதில் என்ன நெகட்டிவ் இருக்குது, ப்ளஸ் இருக்குது, என்ன மைனஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒரு முடிவெடுத்து நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு சக்ஸஸாக தான் கொடுக்கும். பூர்வீக சொத்துக்களில் இது வரைக்கும் இருந்த பிரச்சனையெல்லாம் நீங்கி இப்போ உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் தானாக சேரும். இவ்வளோ நாளாக தந்தை வழி சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி தந்தை வழி சொத்துக்களும் தந்தை வழி ஆதாயமும் கிடைக்கும். மூத்த சகோதரன் சகோதரி இடையே சுமூகமான உறவு, இது வரைக்கும் ப்ராப்ளம் இருந்தாலும் அதெல்லாம் சால்வ் ஆகி அவங்களுடைய சுமூகமான உறவும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஆதரவும் கிடைக்கும். ஒரு பெரிய சப்போர்ட் அப்படிங்கிறது என்னென்னா நம்மளுடைய உடன் பிறந்தவங்களுடைய சப்போர்ட் தான். அதனால் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகளிடையே ஆதரவு கிடைக்குங்க. உங்களுக்கு நல்ல லாபம், அவங்க மூலிமா நல்ல ஆதாயம் அடையக்கூடிய அமைப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பர் தான். அதாவது குருவோடைய பார்வை படக்கூடிய அத்தனை விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.